ஆனா இந்த புதுசா பண்ண வைக்கிறவங்களாம் இந்த வலை யூஸ் பண்ணிடலாம். 5000 ரூபாயில ஒரு ஏக்கர் கவர் பண்ணி. ஆனா இந்த வலை வந்து சிக்கு வலை. ஆனா இந்த வலை வந்து 1/4 இன்ச்சு. ஆனா இந்த வலை வந்து 1/2 இன்ச்சு. ஆனா இந்த வலை வந்து 1 இன்ச் வலை. ஆனா இந்த வலை வந்து 2 இன்ச் வலை. கிலோக்கு வந்து ஒரு 80 அடி நீளம் போகும். 80 அடி நீளம் வரும். பாம்பு பூச்சி வருதுன்னா இந்த வலையை போட்டுக்கலாம். மினிமம் 3 கிலோ இருந்து கொடுக்கும். இவ்வளவு வேகமா இழுத்தாலும் வலை அறுவாதுண்ணே. இது வந்து இந்த காட்டு ஓரமா இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த வலை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வாலிபாலுக்கு சொன்ன வலை இந்த வலை தான். 3 வருஷம் லைஃப் வரும். 3 வருஷம் லைஃப் வரும். 3 வருஷம் லைஃப் வரும். இது வந்து அந்த பந்தல் வலை. ஓகேண்ணா. இது இந்த பாவக்காய், புடலக்காய், பிங்கக்காய், இது கோழி பண்ணைக்கு சிலவங்க வந்து ஒரு 4-5 வருஷம் லைஃப் வரணும். கயிறு வந்து ஒரு கிலோ வந்து 220, 300 அடி நீளம் வரும். நீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ண போரு நீங்க ரிட்டர்ன் நம்மகிட்ட கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கிடுவோம். நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்து? தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிச்சுடுவோம். கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, எல்லா இதுவும் அனுப்பிச்சுடுவோம். பண்ணை வீடு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய மீன் வலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது வந்து குறைஞ்ச செலவுல ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கு சுத்தூர வேலி போறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பழைய மீன் வலை பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கு நம்ம புதுசா ஒரு வேலி அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் அந்த மாதிரி செலவாகும். ஆனா இந்த பழைய மீன் வலைகளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு 5,000 ரூபாய் செலவுல இந்த வேலி அமைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பழைய மீன் வலைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இவங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்க கிட்ட 1 வருஷம் 2 வருஷம் பழையசான வலைகளை வாங்கி வந்து இவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த மாதிரி டைப்ல எல்லாம் இருக்கு, ஒரு கிலோக்கு எத்தனை அடி உயரம், எத்தனை அடி நீளம் வரும், 1 கிலோ என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுடைய தொழில் அது மட்டும் உங்களுடைய பண்ணை பத்தி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பண்ணை வீடு யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளலாம். அதோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விவசாயம் பண்ணக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வீட்டுல வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிங் பெல் தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. என் பேர் வந்து சதீஷ். கடலூர் மாவட்டம் கொத்துட்டையில நம்ம வளக்கடை இருக்கு. ஓகேண்ணா. நம்ம அப்பா வந்து 20 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு சரி நம்மளும் அப்பாவோட சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணோன்னு அப்படியே தொடங்கியிருக்கோம். ஓகேண்ணா. இப்போ இந்த மீன் வலைங்க வந்து மொத்தம் பழைய வலைங்க தானண்ணா? ஆமா, ஃபுல்லாவே பழைய வலை தான். பழைய வலைன்னா வலை நல்லா இருக்கும், டேமேஜ் எதுவுமே இருக்காது, வலை நல்லா இருக்கும். இது எவ்வளவு நாள் யூஸ் பண்ண வலையா இருக்குங்கண்ணா? மீனவங்க வந்து 1 வருஷம் கடல்ல மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க புது வலை வாங்கி யூஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம டன் கணக்குல இங்க வாங்கிட்டு வந்து இங்க வந்து மொத்தமானாலும் கொடுப்போம், சில்லறனாலும் கொடுப்போம். நீங்க எப்படி கேட்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி நாங்க கொடுப்போம். இப்போ நம்ம கிட்ட மொத்தமா எத்தனை கிலோ வலை இருக்குண்ணா? நம்ம வந்து ஒரு 20 டன் இருக்கும். 20 டன் வலை இருக்குங்க. ஆமா. இப்போ இந்த 20 டன் வந்து பழைய மீன் வலைங்க தான் எல்லாமே. பழைய மீன் வலை தானே. சரி, ஓகே. அந்த வலைகளை அப்படியே கொஞ்சமா பாப்போம். சரி வாங்க, நம்ம எல்லா வலையும் என்ன டீடைல் மொத்தம் பாத்துருவோம். சரி, நான் எல்லா வலையும் நம்ம டீடைலா பாப்போம். ஓகே. ஆனா இந்த வலை வந்து சிக்கு வலை. இது 1 கிலோ வந்து 100 ரூபாய் வரும். 1 கிலோ 100 ரூபாங்களா? ஆமா. ஓகேண்ணா. இது ஒரு 3 அடி 4 அடி உயரம் இருக்கும். 1 கிலோக்கு வந்து ஒரு 80 அடி நீளம் போகும். 80 அடி நீளம் வருங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது எதுக்காக பயன்படுத்தலாம் இந்த வலையா? இது கோழி பண்ணை இருக்கலாம். கோழி பண்ணைய சுத்தி வந்து அப்படி கீழே தரையில போட்டு விட்டீங்கன்னா பாம்பு பூச்சி கீரிப்புல எலி தவளை எது வந்தாலும் சரி இந்த வலையிலேயே மாட்டி அவனும் செத்து போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஆமா. இது வந்து அந்த பண்ணையை சுத்தி கீழே போடலாம். பாம்பு பூச்சி வருதுன்னா இந்த வலையை போட்டுக்கலாம். ஆனா இந்த வலை வந்து 1/4 இன்ச்சு. இது வந்து 1 கிலோ வந்து 6 அடி உயரம் வச்சா 30 அடி நீளம் போகும். 30 அடி நீளம் போகுங்களா? ஆமா. ஓகே ஓகே. இது 1 கிலோ வந்து ஒரு ரேட் வந்து 140. 140. சரிங்க. ஆனா இந்த வலை வந்து 1/2 இன்ச்சு. ஓகேண்ணா. இது வந்து இந்த கோழி பண்ணைக்கு சுத்தி போடலாம்னா. கோழி பண்ணைக்கு சிலவங்க கோழி வளர்க்காங்க, அந்த பாம்பு கிரிப்புல எல்லாம் வந்து தூக்கிட்டு போகுது பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த வலையை கட்டலாம். இதுல பாம்பு பூச்சி எதுவுமே உள்ள வராது. அது மாதிரி ஒரு 8 அடி 10 அடி 6 அடி உயரம் வச்சீங்கன்னா கோழியும் வெளியே பறக்காது, வெளியே அடுத்தவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டுக்கு வராது. எல்லாத்துக்குமே இந்த வலை யூஸ் ஆகும். இது வந்து 1 கிலோ 140. 6 அடி உயரம் 1 கிலோ 30 அடி நீளம் போவோம் 1 கிலோக்கு. ஆமா. அதே 8 அடி வச்சா 25 அடி போவோம். 2 அடி உயரம் கூடிச்சுன்னா 5 அடி லென்த் குறையும். நீங்க உங்களுக்கு எத்தனை அடி வேணுமோ நான் அத்தனை அடி கொடுப்பேன். ஆனா இந்த வலை வந்து 1 இன்ச் வலை. இது கோழி பண்ணைக்கு சிலவங்க வந்து ஒரு 4-5 வருஷம் லைஃப் வரணும் அப்படின்னா நீங்க இந்த வலையை போட்டுக்கலாம். இது வந்து 6 அடி உயரம் வச்சா 1 கிலோ 10 அடி நீளம் வரும். ஆமா. அப்படி வலை நல்லா திக்னஸா இருக்கும். ஆட்டுப்பட்டிக்கு அந்த வலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டுப்பட்டிக்கு யூஸ் பண்ணலாம். வலை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இழுத்து காட்டுங்க. எவ்வளவு வேகம் இழுத்தாலும் வலை அறுவாது. அவ்வளவு சீக்கிரத்துல எவ்வளவு வேகம் இழுத்தாலும் வலை அறுவாதுண்ணே. ஆனா இந்த வலை வந்து 2 இன்ச் வலை. இது வந்து 6 அடி உயரம் வச்சா 1 கிலோ வந்து 40 அடி நீளம் போகும். இது வந்து இந்த காட்டு ஓரமா இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த வலை வந்து பயன்படுத்தலாம். இது இந்த காட்டு பண்ணி மானு ஆடு மாடு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த வலையை கட்டினீங்கன்னா எதுவுமே உள்ள வராது. இது இந்த பெரிய நாட்டுக்கோழி வான்கோழி அந்த மாதிரி வச்சிருக்கவங்க இந்த வலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏக்கருக்குன்னா கம்பி வலை போட்டீங்கன்னா 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் செலவாகும். இந்த வலைன்னா இது வந்து ஒரு இந்த வலையில வந்து மொத்தமே
ஒரு 5000 ரூபாயில ஒரு ஏக்கர் கவர் பண்ணிடலாம். ஒரு ஏக்கர் கவர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. வளையம் வந்து உங்களுக்கு வந்து 3 வருஷம் லைஃப் வரும். 3 வருஷம் லைஃப் வரும். 3 வருஷம் லைஃப் வரும். நம்ம கொள்ளையை சுத்தி அப்படி கெட்டு விட்டீங்கன்னா நம்ம ஆடு மாடு எதுவுமே வெளியே போகாம அப்படியே இருந்து மேய்ச்சலுக்கு விடலாம். அதே மாதிரி இந்த வாலிபாலுக்கு சொன்னவள இந்த அவ்வளவுதான். வாலிபால் விளையாடுறதுக்கு ஆமா 3 இன்ச் அவ்வளவுதான். 20 அடி உயரம் இருக்கும். 20 அடி ஹைட். 10 அடி நீளம் போகும் 1 கிலோ. நம்ம கிரவுண்ட் எவ்வளவு நீங்க சொன்னீங்கன்னா அது எத்தனை கிலோ வரும்னு கணக்கு பண்ணி சொல்லி உங்களுக்கு அனுப்பி விட்டுறலாம். ஓகே. 1 கிலோ எத்தனை அடி உயரம் வரும், எத்தனை அடி நீளம் வரும் அதை சொல்லுங்க. 20 அடி உயரம் 1 கிலோ 10 அடி நீளம் 10 அடி நீளம் போகும். ஆமா. ஓகேண்ணா. எவ்வளவு 1 கிலோ ரேட்? 140. 140. ஆமா. சரி. இப்போ எத்தனை வருஷம் தாங்குங்க இந்த வலை? இந்த வலை வந்து 3 வருஷம் தாங்கும். 3 வருஷம் தாங்கும். 3 வருஷம் தாங்கும். ஓகே. சொல்லுண்ணா. ஆனா இது வந்து அந்த பந்தல் வலை. ஓகேண்ணா. இது இந்த பாவக்காய் புடலக்காய் பிங்கக்காய் அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாம். எத்தனை அடி அகலம் நீங்க கேக்கீங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி நாங்க கொடுத்துருவோம். ஓகேண்ணா. 1 கிலோக்கு எவ்வளவு வரும் எப்படின்னா அது? இது வந்து ஒரு 30 அடி 40 அடி அகலம் இருக்கும். 1 கிலோ ஒரு 20 அடி 30 அடி நீளம் போவோம். 1 கிலோ ரேட்டு 140. 140. ஆமா. நீங்க எவ்வளவு அகலம் எனக்கு இப்ப 50 அடி அகலம் 100 அடி நீளம் வேணும் அப்படின்னா நாங்க வந்து ஒரு 10 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஒரே விலையா கொடுத்துருவோம். ஓகே. ஆமா. ஆனா இந்த கயிறும் நம்ம கிட்ட இருக்கணும். கயிறு விற்பனை பண்றீங்க? ஆமா. சரி. ஓகே. இப்ப நம்ம கிட்ட வலை வாங்கிட்டு கயிறு வாங்குறதுக்கு வெளியில போறாங்க. வெளியில போனாலும் அதே ரேட்டு தான். 220 ரூபா தான் 1 கிலோ கொடுக்காங்க. அதே ரேட்டு தான் நம்மளும் கொடுக்கும். கடை ரேட்டுக்கே கொடுக்கும். ஓகேண்ணா. சரி நம்மகிட்ட வலை வாங்குறாங்க வெளியில போனாலும் நம்மளும் அந்த கயிறும் கொடுக்கும். ஓகேண்ணா. கயிறு என்ன ரேட் வரும் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. கயிறு வந்து 1 கிலோ வந்து 220 300 அடி நீளம் வரும். எவ்வளவுனா? 300 அடி நீளம் வரும். 1 கிலோ வாங்கணும்னா 1 கிலோ வரும். ஓகேண்ணா. கிலோ கணக்கிலே குத்துறீங்க? கிலோ கணக்கிலே கொடுத்துருவோம். சரி. ஓகேங்கண்ணா. இப்ப கயிறுல வேற எதனா ரகம் இருக்குதா? இது ஒரு ரகம் மட்டும் தானா? இன்னொரு கயிறு இருக்கு. ஓகே. அது காட்டுங்க. இந்த கயிறு இருக்குண்ணா. இது இந்த வண்டிக்குலாம் எல்லாத்துக்குமே இந்த கயிறு யூஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க சொன்னீங்கன்னா அது கொடுப்போம். ஓகே. நான் இது எவ்வளவு கிலோ வந்து 120. 120. ஆமா. இது வந்து 1 கிலோ வந்து ஒரு 20 அடி 30 அடி அப்படி நீளம் போகும். சரி. ஓகே. அது மாதிரி இந்த வாலிபால் பசங்க வாங்குறவங்களும் இந்த கயிறை வாங்கி போட்டுக்கலாம். ஓகே. போட்டீங்கன்னா ஒரே டெம்பரா இருக்கும். வேலிக்கும் அந்த கயிறு வாங்கி போட்டீங்கன்னா கம்பி எவ்வளவு மாதிரி ஒரே டெம்பரா இருக்கும். மேலங்கிலையும் போட்டீங்கன்னா. சரி. இப்ப நம்மகிட்ட வந்து வலைய வாங்கிட்டு நீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ண போரு அந்த வலை வேஸ்டா போன போற நீங்க வந்து தூக்கி தூர போட வேண்டாம். நீங்க ரிட்டர்ன் நம்மகிட்ட கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கிடுவோம். நீங்களே எடுத்துப்பீங்களா? ஆமா. எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்துப்பீங்கன்னா? இப்போ வந்து 60 ரூபா போகுது 1 கிலோ. கிலோ 60 ரூபா போகுது. ஆமா. அப்ப என்ன ரேட்? அந்த ரேட் இருக்கும்போது மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கும்போது அந்த ரேட் நான் உங்ககிட்ட எடுத்துடுவேன். அப்போ வந்து 50 ரூபாயோ 100 ரூபாயோ என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் நான் கொடுத்துருவேன். குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரேட்னா போவோம்? மினிமம் 50 ரூபா தான் போகும். 50 ரூபா போய்டும். ஆமா 50 ரூபா குறையாது. கூட தான் போகுந்தார குறையாது. இப்போ அது எப்படி கிழிஞ்சு போயிருந்தாலும் நீங்க எடுத்துப்பீங்களா? ஆமா அது எடுத்துக்கிடுவோம். ஒரு பிரச்சனை கிடையாது. அது நீங்க கொடுத்துட்டு பைசா கூட வாங்கிடலாம். இல்லன்னா எனக்கு வேற வலை கொடுங்க. வேற வலை வேணாலும் வலை வாங்கிக்கலாம். சரி. சப்போஸ் காசு வேணாலும் காசு வாங்கிக்கலாம். ஆமா அது எப்படி? சரி. ஓகேண்ணா. இப்போ நான் உங்ககிட்ட வலைய வாங்கல. நான் ஆல்ரெடி வேற இடத்துல வலை வாங்கிட்டு இருக்கேன்னா இப்போ என்கிட்ட ஒரு 10 கிலோ இருக்குது. நான் அது உங்ககிட்ட கொடுத்துடலாங்களா? வாங்கிக்குவீங்களா? அது வாங்கிடுவேன். வாங்கிக்கினே எனக்கு வலை வேணும் வேற வலை வேணும் காசு வேணும் கொடுத்துருவேன். சரி. ஓகே. ஓகேண்ணா. இப்போ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பாங்கண்ணா. பண்ணையாளர்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது இந்த வலைனா அவங்க நேர்ல வந்து பார்த்து வாங்கின மாதிரி நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். நம்ம நேர்லயே வந்து வாங்கிடலாம். நேர்ல வேணா வந்து வாங்கிக்கலாம். ஆமா. பார்சல்னாலும் பார்சல் அனுப்பிச்சு விடுவோம். பார்சல் அனுப்பிச்சு விடுறீங்க? ஓகேண்ணா. எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுவீங்களா? தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிச்சுடுவோம். கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, எல்லா இதுவும் அனுப்பிச்சுடுவோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நான் இப்போ உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன்னா வலை வேணும்ட்டு அப்ப நான் குறைஞ்சபட்சம் எத்தனை கிலோ ஆர்டர் கொடுத்தா நீங்க எனக்கு டெலிவரி பண்ணுவீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. மினிமம் 3 கிலோ இருந்து கொடுக்கும். மினிமம் 3 கிலோ தருவீங்க? ஆமா. ஓகே. ஓகேண்ணா. அதிகபட்சம் எவ்வளவு தருவீங்கன்னா? அதிகபட்சம் நீங்க 1 டன் 2 டன் 3 டன்னாலும் 1 டன் 2 டன் தருவீங்களா? ஆமா. நம்ம வலை இருக்கு. எவ்வளவு நாளா நாங்க கொடுப்போம். சரி. ஓகேங்க. நீங்க அந்த டெலிவரி பண்றீங்களா? அது சார்ஜ் எதனா பே பண்ணனும் இல்ல நீ ஃப்ரீயா பண்ணி தருவீங்களாண்ணா? இது வலையே உங்களுக்கு ரேட் கம்மி தான். உங்களுக்காண்டி வேணா ஒன்றும் பண்ணலாம். நம்ம பண்ணை வீட்டு யூடியூப் சேனல் பார்த்து நம்மகிட்ட வாங்குறதுக்காண்டி மினிமம் 3 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஒரு 150 ரூபாய்க்குள்ள பண்ணி கொடுக்கலாம். 150 ரூபாய் பண்ணி தருவீங்க? ஆமா. சரி. ஓகே. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தவங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வலை வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அவங்க கிட்ட கால் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல நேர்ல வந்து பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த 5 ஸ்டேட்டுக்கு இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படி டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் வரும். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டெலிவரி வந்து 3 கிலோல இருந்து அதாவது நம்ம பண்ணை வீடு யூடியூப் சேனலில் நீங்கள் சொன்னீங்கன்னா 3 கிலோல இருந்து நீங்கள் 50 கிலோ வாங்கினா கூட 150 ரூபா டெலிவரி சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறக்காமல் நீங்கள் நம்ம பண்ணை வீடு யூடியூப் சேனலை மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.